நம்ம இப்போ பார்க்க போற ஐட்டம் பேரு பேகன் கச்சோரி. இது ஒரு கத்திரிக்கால வித்தியாசமான ஐட்டம். இது ஒரு நார்த் இந்தியன் ஐட்டம். அது எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வரும். கத்திரிக்காய் 250 கிராம், ஜீரகம் அரை தேக்கரண்டி, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 15 கிராம், பொடியாக நறுக்கிய பூண்டு 10 கிராம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 50 கிராம், பொடியாக நறுக்கிய தக்காளி 50 கிராம், மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, ஜீரகப்பொடி 1 சிட்டிகை, சாட் மசாலா 1 சிட்டிகை, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பேகன் கச்சோரி செய்யறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ அந்த கத்திரிக்காயை சின்ன சின்னதா ரவுண்ட் ஸ்லைஸா வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது மாதிரி நான் கத்திரிக்காயை வெட்டி வச்சிருக்கேன். நம்ம சூடான எண்ணெயில கிறிஸ்பா பொரிச்சு எடுக்க போறோம். கத்திரிக்காயை நம்ம தின் ஸ்லைசஸா ரவுண்டா கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இது மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்டா. இதை நம்ம அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்போம். இந்த கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில கிறிஸ்பா பொரிச்சு எடுக்கணும்னு சொன்னா நம்ம பாருங்க பொரிஞ்சு இது மாதிரி வந்துருச்சு. நம்ம பொரிச்ச கத்திரிக்காய் இப்ப தனியா ஒரு போல்ல எடுத்து வச்சுக்கிறோம். இது மாதிரி நல்லா கிறிஸ்பா வரும். பொரிஞ்ச கத்திரிக்காவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்ப அடுத்தது இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும்னு சொன்னேன். வாங்க நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணுவோம். பேன் ரெடியா இருக்கு. இதுல நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜீரா இது பொரிஞ்சு வருது. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பூண்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு போட்டு வரணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா சாட்டே பண்றோம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, தேவையான காரம், தனியாத்தூள், ஜீரகப்பொடி, இந்த மாதிரி சாட் மசாலா இதோட சாட்டே பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி இந்த மசாலாவோட எல்லாம் கலக்கிற மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டுட்டு தக்காளியும் இந்த மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்றோம். மசாலா எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் கடைசி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு டாஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் இனி எல்லா இடத்துலயும் போடுற மாதிரி பண்ணிக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை வாடெல்லாம் போய் தக்காளி வெங்காயம் எல்லா மசாலாக்களும் போட்டாச்சு. இது நம்ம சொன்ன மாதிரி கிறிஸ்பா பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காய் இதுல போட்டு அதே மாதிரி இந்த கத்திரிக்காவில உப்பு வந்து இறங்கிருக்காது. அதனால நம்ம இந்த கத்திரிக்காவில எல்லாத்தையும் போடுற மாதிரி இந்த சாட் மசாலா அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. நீங்க போட்டு நல்ல ஷார்ப் டேஸ்ட் கொடுக்கும். கத்திரிக்காய் எல்லாத்தையும் போடுற மாதிரி போட்டுருங்க. போட்டு இது மாதிரி இந்த மசாலா எல்லா இடத்துலயும் போட்டு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் வர மாதிரி டாஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்க இது ஒரு ட்ரை ஃப்ரைடா இருக்கு. அதே டைம்ல கத்திரிக்காயில இது ஒரு வித்தியாசமான ஐட்டம். பேகன் கச்சோரி அப்படின்ற ஐட்டம் இது ரெடி ஆயிடுச்சு. இது பேகன் கச்சோரி அப்படின்ற ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்ப எப்படி பிளேட்டிங் பண்றது அப்படின்றத பார்ப்போம். பேகன் கச்சோரி இப்போ எப்படி பிளேட்டிங் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு நல்ல பிளேட்ல அலங்கரிச்சு சாப்பிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். பேகன் கச்சோரி சாப்பிட தயாரா இருக்கு.